ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் வந்து சிம்பிளாக ஃப்ரண்ட் நெக் வந்து ஆரி ஒர்க்குக்கு எப்படி மார்க் பண்ணலான்னு சொல்லித்தரேன். அதுக்கு முன்னாடி பேக் நெக் வந்து நான் இங்கே மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பாட் நெக் வந்து உங்களுக்கு எப்படி மார்க் பண்ணணுன்றது தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி பாருங்கள். பாட் நெக் வந்து சிம்பிளாக எப்படி மார்க் பண்ணணுன்றது நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி பாருங்கள். அடுத்ததாக பாருங்கள், ஃப்ரண்ட் நெக் வந்து எந்த இடத்துல மார்க் பண்ணணுன்றது சொல்கிறேன். இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து பேக் நெக் மார்க் பண்ணியிருக்கோன்னா இந்த இடத்துல வந்து நம்ம ஃப்ரண்ட் நெக் மார்க் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆரி ஒர்க்குக்கு வந்து பேக் நெக்குக்கு லெஃப்ட் சைடில் தான் வந்து நீங்கள் ஃப்ரண்ட் நெக் வந்து மார்க் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இங்கே ப்ளவுஸுக்கு தேவையான ஸ்டிச் பண்ணுறதுக்கு தேவையான கிளாத் எல்லாம் நம்ம விட்டுருக்கோமான்ட்டு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த பக்கம் பேக் நெக் நம்ம மார்க் பண்ணும்போது இந்த பக்கம் வெளியில் பார்த்த மாதிரி இப்படி வளைஞ்சு வரணும். அதே மாதிரி இங்கே ஷோல்டர் ஜாயிண்ட்டு, ஆர்ம் ஹோல், அப்புறம் இங்கே கீழே சைடில் எல்லாத்துக்குமே துணி இருக்கான்ட்டு ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் வந்து மார்க் பண்ணுங்கள். ஏன்னா வந்து பிகினர்ஸ் வந்து எப்பயுமே மார்க்கிங்கில் நம்ம இந்த நெக்கு வந்து இங்கே மார்க் பண்ணுறோன்னா இதை மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது. துணி வந்து ஸ்டிச்சிங் பர்பஸ்க்கும் எல்லா இடத்துலையும் நம்ம ப்ராப்பராக துணி வந்து விட்டுருக்கோமான்னு செக் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணணும். ஆரி ஒர்க் போடுறவங்க வந்து நம்ம ஒர்க்குக்கு இங்கே மட்டும் ஃபினிஷ் பண்ணால் போதும், இங்கெல்லாம் டெய்லர் பார்த்துக்குவாங்கன்ட்டு விட்டுறாதீங்க. ஏன்னா வந்து இந்த இடத்துலையும் நம்மளோட வேலை தான். துணி வந்து நம்ம ப்ராப்பராக ஸ்டிச்சஸ்க்கு தேவையான கிளாத்தை வந்து நம்ம விட்டு தான் ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா பிகினர்ஸ் வந்து நிறையா அந்த மிஸ்டேக் வந்து கண்டிப்பாக வரும். ஏன்னா நான் ஸ்டார்டிங்கில் வந்து எனக்கே ஒன்று 2 ப்ளவுஸில் வந்து அந்த மிஸ்டேக் வந்தது. அதனால தான் நான் தெளிவாக சொல்கிறேன். பேக் நெக் வந்து இங்கே மார்க் பண்ணியிருக்கீங்கன்னா இப்போது இந்த இடத்துல வந்து ஃப்ரண்ட் நெக் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், அடுத்ததாக வந்து நான் வந்து ஃப்ரேமில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கிளாத்தை வந்து காமிக்கிறேன். ஏன்னா வந்து இப்படியே மார்க் பண்ணால் நமக்கு துணி சுருக்கமாக இருக்குது. அதனால் வந்து ஃப்ரேமில் போட்டு மார்க் பண்ணோன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரியுன்றதுக்காக தான் நான் வந்து ஃப்ரேமில் போட்டுட்டு மார்க் பண்ணி காமிக்க போகிறேன். இந்த இடத்துல வந்து நீங்கள் ஓரம் வந்து இப்போ இந்த இடத்துல வந்து ஃப்ரண்ட் நெக் இப்படி மார்க் பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல துணி பத்தலைன்னா எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு வேஸ்ட் கிளாத் ஏதாவது இருந்ததுன்னா இந்த இடத்துல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து நம்ம வந்து மார்க் பண்ணுறதாகட்டும் ஒர்க் ஆகட்டும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து இந்த இடத்துல வந்து ஃப்ரண்ட்டுக்கு தேவையான ஷோல்டரு, ஆர்ம் ஹோல்ஸ் கிளாத் எல்லாம் விடணும். இந்த பக்கம் ஓரமாக மார்க் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதுவும் நான் எப்படி மார்க் பண்ணணும்னு தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள். இப்போ ஃப்ரேமில் கிளாத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நான் ஃப்ரேமில் வந்து கிளாத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம மெஷர்மெண்ட் இல்லாமல் எப்படி வந்து ப்ளவுஸு ஃப்ரண்ட் நெக் மார்க்கிங் வந்து எப்படி பண்ணலான்னு ஈஸியாக சொல்லித்தரேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், கஸ்டமரோட அளவு ப்ளவுஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். இப்போது இந்த இடத்துல வந்து பேக் நெக்குக்கான எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து தையல் பர்பஸ்க்காக எல்லாம் விட்டுருக்கோங்களான்னு பார்த்துட்டு இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம ஃப்ரண்ட்டை வந்து போட்டுக்கலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மார்க் பண்ணும்போது ரெடி அளவையும் மார்க் பண்ணணும், நம்ம தையலுக்கான எக்ஸ்ட்ரா கிளாத்தையும் மார்க் பண்ணணும். பாருங்கள், இந்த மாதிரி ப்ளவுஸை வந்து இப்படி போட்டுட்டு சுருக்கம் இல்லாத ஃபஸ்ட்டு வந்து ப்ளவுஸை வந்து கரெக்டாக போட்டுக்கோங்க. அங்கங்கே மடங்கி இருந்ததுன்னா மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக வராது. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல லைட்டாக அமர்த்தி பிடிச்சிக்கிட்டு ஆர்ம் ஹோல் போட்டுட்டு கரெக்டாக இந்த இடத்துல வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஷோல்ட்ரு அப்படியே கீழே வந்து இந்த பக்கம் ஆர்ம் ஹோல் வந்து நீங்கள் இந்த இடத்துல வந்து லைட்டாக இப்படி மேலே வந்து தூக்கி விட்டு தான் மார்க் பண்ணணும். நீங்கள் ப்ளவுஸ் போடும் போது இந்த இடத்துல இப்படி மடங்கி இருக்கும், நீங்கள் வந்து அப்படியே மார்க் பண்ணக்கூடாது. இந்த இடத்துல இப்படி லைட்டாக எடுத்து விட்டுட்டு
இந்த இடத்துல வந்து மார்க் பண்ணிக்கணும். அப்புறம் கீழே இங்கே பட்டி பாடி அது எல்லாத்தையுமே கரெக்டாக பார்த்துக்கணும். இது வந்து ரெடி அளவு. நம்ம உள்ள துணி போகும்ல, அந்த துணிக்காக வந்து ஒரு 2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஆம்கோல் சைஸ் வந்து நம்ம எப்படி ஸ்கேலெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணாத மார்க் பண்ணணுன்னா கரெக்டாக நீங்கள் இந்த தையலோட கரெக்டாக இந்த இடத்துல வந்து லைட்டாக அமுத்தி பிடிச்சிட்டு இந்த ஸ்லீவை வந்து லைட்டாக இப்படி எடுத்து விட்டிங்கன்னா நம்மளோட என்னோடய விரல் இங்கே இருக்குது. இப்போது இந்த இடத்துல வந்து அப்படியே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து மெஷர்மெண்ட் இல்லாத வெறும் அளவு ப்ளவுஸை வச்சு நான் மார்க் பண்ணுறது சொல்கிறேன். மெஷர்மெண்ட் எடுத்தும் நான் வந்து ஃப்ரண்ட் நெக் எப்படி மார்க் பண்ணணும்னு சொல்கிறேன் அடுத்த வீடியோவில். எல்லாம் ஒரே வீடியோவில் சொன்னால் கன்ஃபியூஸ் ஆகிடும். இப்போ பாருங்கள், இதை எடுத்துட்டு இப்போது இந்த ஆம்கோல், ஷோல்ட்ரு, சைடு வந்து பாடி அந்த மெஷர்மெண்ட் எல்லாத்தையும் மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து ரெடி அளவு. மேலே ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு வந்து ஒரு 1/2 இன்ச்சு வந்து விட்டுக்கிறேன். இந்த இடத்துல ஆம்கோலை வந்து ஜாயின் பண்ணுறதுக்காக ஒரு 1/2 இன்ச்சு. உங்களுக்கு கரெக்டாக வரலன்னா ஸ்கேலை வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து துணி எக்ஸ்ட்ராவே இருக்குது, அதனால தான் நான் உங்களுக்கு சும்மா மட்டும் மார்க் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல எப்படி மார்க் பண்ணலான்னு பார்க்கலாம். தெரியுதில்ல, ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்காகவும் துணி வந்து விட்டுருக்கேன். இப்போது நம்ம ஒர்க் வந்து இந்த ஃப்ரண்ட் நெக் இந்த தான் வந்து ஒர்க்குக்காக மார்க் பண்ண போகிறோம். இந்த பேக்கு கிளாத்தை வந்து பேக் நெக் கிளாத்தை வந்து லைட்டாக எடுத்து விட்டுட்டு கரெக்டாக இந்த இடத்துல அந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருக்கிறத வந்து கரெக்டாக இப்படி வச்சுட்டு பேக்கில் இருக்கிற துணியை வந்து நல்லா கரெக்டாக எடுத்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி துணி சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்மளோட கையை யூஸ் பண்ணி இந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டிங்கன்னா அந்த லைன் வந்து கரெக்டாக வரும். இப்போது நம்ம மார்க்கர் வச்சு அப்படியே லைட்டாக வரைஞ்சிட்டுக்கிறேன். பாருங்கள், இந்த இடத்துல வந்து சுருக்கம் வராமல் அட்ஜஸ்ட் பண்ணணும். இப்போ நம்ம மேலே வந்து ட்ரா பண்ணிட்டோம். இப்போ இந்த இடத்துல வந்து கையை மாற்றிட்டு இந்த இடத்துல சுருக்கம் வராமல் கொஞ்சம் இப்படி தள்ளி விட்டு சுருக்கம் வராமல் லைட்டாக இந்த இடத்த வந்து மேலே தூக்குன மாதிரி மார்க் பண்ணணும். இது வந்து அளவு எடுக்காமல் ப்ளவுஸை வச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கணும். இப்போ ப்ளவுஸ் வந்து இது வரைக்கும் இருக்குது. ஆனால் நம்ம இந்த பட்டி துணி வந்து இங்கே ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம கிளாத் விடணும். அதனால் வந்து நான் வந்து இந்த இடத்துல வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வந்து ப்ளவுஸ் எடுத்துடலாம். இப்போ நம்ம ஒர்க் வந்து இது வரைக்கும் தான் போட போகிறோம். நீங்கள் இந்த மாதிரி மார்க் பண்ணிங்கனாலையும் உங்களுக்கு கரெக்டாக வரும். நான் சொன்ன மாதிரி துணி மட்டும் சுருக்கம் இல்லாமல் எடுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக வரும். இந்த இடத்துல எங்கேயுமே சுருக்கம் வராமல் உங்களோட கையை யூஸ் பண்ணி இந்த மாதிரி இப்படி வச்சு மார்க் பண்ணிக்கணும். பாருங்கள், இந்த இடத்துல வந்து இப்படியே வச்சிங்கன்னா இந்த இடத்துல வந்து கீழே வரும். அதனால் நீங்கள் இந்த இடத்துல வந்து நோட் பண்ண வேண்டியது, நீங்கள் அளவு ப்ளவுஸ் போட்டு அப்படியே மார்க் பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல இப்படி லைட்டாக மேலே தூக்கி விட்டு தான் மார்க் பண்ணணும். அப்போ தான் அந்த வளைவு வந்து நமக்கு கரெக்டாக வரும். பாருங்கள், நம்ம ப்ளவுஸை வந்து வச்சு பார்க்கும்போது கரெக்டாக வந்திருக்கு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து அடுத்த வீடியோவில் மெஷர்மெண்ட் வந்து எப்படி அளவு ப்ளவுஸ்லேருந்து எடுத்து நம்ம ஆரி ஒர்க்குக்கு மெஷர்மெண்ட்டோடு எப்படி மார்க் பண்ணுறதுன்ட்டு நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன்.
மெஷர்மெண்ட் இப்போது வந்து நம்ம மெஷர்மெண்ட்டு இல்லாமல் ப்ளவுஸை வந்து எப்படி மார்க் பண்ணணுன்றது வந்து நான் சொல்லியிருக்கேன். இதுவே வந்து நம்ம மெஷர்மெண்ட் எடுத்தும் மார்க் பண்ணலாம். அது வந்து நான் இன்னொரு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா 2 டைப்புமே ஒரே வீடியோவில் சொன்னால் ஒரு சில பேருக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும். அதனால தான் வந்து நான் தனித்தனியாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன்னு சொல்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். 2மே கரெக்டாக தான் இருக்கும். நான் சொன்ன மாதிரி இந்த துணி சுருக்கம் மட்டும் வராமல் நீங்கள் வந்து மார்க் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து தையலுக்குமே இதை வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். கட்டிங்கும் வந்து இதே மாதிரி தான் போடுவாங்க. நீங்கள் ஆரி ஒர்க்குக்குன்னா இதை மட்டும் கரெக்டாக பார்க்கணும். இந்த இடத்துல துணி வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக விட்டு மார்க் பண்ணி ஒர்க் பண்ணோன்னா ஸ்டிச்சிங் பண்ணுறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு வேறு ஏதாவது ஆரி ஒர்க்கில் தெரிஞ்சுக்கணுன்னாலே கமெண்டில் கேளுங்க. நான் கண்டிப்பாக வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.